அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான எஃபெக்டிவான 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் க்ரோத் ஆயிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்றதை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அந்த எண்ணெய்க்கு தேவையானது பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி தாங்க. நான் செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் எடுத்துக்கிறேன். செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா ஒரு 7 பூவிலேருந்து 10 பூ வரைக்கும் எடுத்துக்கோங்க. இலை கூட ஒரு 7 இலை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காலி கிண்ணம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிண்ணம் கொஞ்சம் அகலமாக இருக்கட்டும். ஏன்னா இப்போ நம்ம ஊற வைக்க போகிறோம். செக்கு தேங்காய் எண்ணெய் இது எப்போவுமே பியூர் கோகனட் ஆயில் சேர்த்தா தாங்க நல்லா எஃபெக்டிவாக கிடைக்கும். நீங்கள் இங்கே செக் ஆட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க பியூராக கொடுப்பாங்க தேங்காய் எண்ணெய். நான் 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இதில் 1/2 லிட்டரும் சேர்க்க தேவையில்லை. ஒரு 1/4 லிட்டர் இல்லை 300 கிராம் அளவுக்கு 300 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி வேருங்க. இந்த வெட்டி வேர் எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டு கண்ட்ரோல் பண்ணும். இது நிறைய பேருக்கு ஹீட்டு உடம்பு இருந்தால் கூட அவங்களுக்கு முடி வளர்ச்சி இருக்காது. அவங்களுக்கு இது நல்லா யூஸ் ஆகும், நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இப்போ அந்த வெட்டி வேரை நம்ம ஊற வச்சிட்டோம். இந்த பூ பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த பூ சும்மா ஸ்மெல்லுக்காக வாசனைக்காக தாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஏன்னா நம்ம அந்த இலை போடுறதுனால அது இலை ஸ்மெல் இருக்கும். இலை பூ ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் இல்லாமல் ஒரு நல்ல வாசனைக்காக இந்த பூவை சேர்க்குறேன். இது சேர்க்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. அவசியம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதே நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த செம்பருத்தி பூவை நான் நல்லா கழுவி நான் இப்போ வச்சுருக்கேன். அந்த தண்ணியெல்லாம் காஞ்சிச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த பூ ஒரு 7லேருந்து 8 பூ இதில் நான் போடுறேன். சேர்த்துக்கலாம். இது சேர்த்து அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி இலை ஒரு 7லேருந்து 8 இலை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம பிச்சு போடும்போது அது நல்லா ஊறும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் நல்லா ஊற வைங்க. அடுத்தது இந்த எண்ணெய் பத்தலைன்னா நீங்கள் எண்ணெய் கூட கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 லிட்டர் எண்ணெய்க்காக தாங்க நான் சொல்கிறேன். இதை நல்லா ஊற வைங்க. இது ஃபுல்லாக ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறணும். அடுத்தது ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது என்ன பொருள்ன்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ இந்த செம்பருத்தி பூவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிரித்து அதில் போட்டுடுறேன். அது நல்லா ஊறட்டும். அது ஊறிட்ட பிறகு நம்ம மீதி வச்சுருந்தோம் பார்த்திங்களா எண்ணெய், அந்த எண்ணெயும் நம்ம இதில் மிதக்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நான் இதில் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நான் முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி அந்த எண்ணெய் அந்த பூ எல்லாம் நம்ம போட்டிருக்கிற திங்ஸ் அதை ஃபுல்லாக டிப் ஆகிற அளவுக்கு நம்ம ஊற வைக்கணும். இது ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான பொருள் சொன்ன பார்த்திங்களா, அது இதுதாங்க வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி கலக்கி விட்டு நல்லா அந்த எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு எண்ணெய் இருக்கட்டும். இப்போ டைட்டாக ஒரு லிடை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இது ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறட்டுங்க. இதை பக்கம் போகாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். இது ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறிட்ட பிறகு நம்ம காலையில் எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், அந்த இலையில் இருக்கிற இலை பூவில் இருக்கிறது எல்லாம் அப்படியே உருகி அந்த எண்ணெயில் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கணும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்ட பிறகு நாம் டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். டபுள் பாயிலிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரம் வச்சு கொதிக்க விட போகிறோங்க. இப்போ இது ஒரு சில்வர் பாத்திரத்தில்
மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றிக்குங்க. மாற்றிக்கின்னு ஒரு கடாயில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு சூடாகட்டும். இப்போ இதை வந்து நம்ம அதுக்குள்ளே வச்சு நம்ம கொதிக்க விடலாம். தண்ணி வந்து நல்லா கொதித்து வருது. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த பாத்திரத்தை வந்து அதுக்குள்ளே வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா அது சூடாக்கலாம். இன்னும் அந்த இலையில இருக்க சாறு பூவில் இருக்கிறதெல்லாம் அந்த எண்ணெயில் வந்து இறங்கி வரும். சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. இது 100% எஃபெக்டிவான பேக்குங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஒரு வாரத்திலே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி வந்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், அது ஹீட் ஆனவுடனே உருகி அந்த எண்ணெயோட கலர் வந்து இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகுது. இந்த பாத்திரத்தை இறக்கி வச்ச உடனே கொஞ்ச நேரம் வந்து சூடு ஆறட்டும். ஆறிட்ட பிறகு நம்ம வந்து ஊற வச்சுருந்த அந்த கிண்ணத்திலே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலரில் இருக்குங்க. ஸ்மெல்லும் வந்து சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில்டர் பண்ணி வச்சிங்கன்னு நீங்கள் தனியாக ஒரு பாக்ஸ்லையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ற அளவு வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது வந்து கையில் வந்து நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல்ப் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மசாஜ் பண்ணுற மாதிரி தேய்க்கணுங்க. இது தேய்ச்சி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் தலை வாருங்க. சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. இது வந்து கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நம்ம வந்து குறைஞ்ச செலவிலே நம்ம வந்து வீட்டில் ஆயுர்வேதிக் எண்ணெய் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம 200-300 வெளியே கொடுத்து வாங்குறத விட இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு கூட நல்லா இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நல்லா முடி வந்து ஹேர் க்ரோத் ஆகும். இது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.